ஒரு நாள் கடவுள் நாய படைச்சாராம். படைச்சிட்டு நீ வீட்டு வாசல்ல காவல் காத்து போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து குறைக்கணும், அதுதான் உன் வேலை. உன்னுடைய ஆயுளின் வருஷம் 20 அப்படின்னு சொன்னாரு. குறைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷமா? வேணாம் கடவுளை, எனக்கு 10 வருஷம் போதும் நாய் சொல்லிச்சான். கடவுளும் ஓகே சொல்லிட்டாராம். அடுத்தது ஒரு குரங்கு படைச்சாராம். நீ நல்லா சேட்டை பண்ணு, நல்லா வித்த காட்டு, இப்படிலாம் செஞ்சு மனுஷங்களை ஹாப்பியா வச்சுக்கோ, உனக்கு 20 வருஷம் ஆயுள் தரேன்னு கடவுள் சொன்னார். ஐயோ கடவுளே, எனக்கு 20 வருஷம் வேணாம், நாய்க்கு கொடுத்தது போல எனக்கு 10 வருஷமே போதும்னு சொல்லிச்சான். அடுத்தது மாடு பிறந்துச்சான். அதுகிட்ட நீ வெயில்ல காயணும், நல்லா வேலை செய்யணும், மனுஷங்களுக்கு பால் கொடுக்கணும், நல்லா பாடுபட்டு உழைக்கணும், அதுக்கு உனக்கு 60 வருஷம் ஆயுள்னு சொன்னாராம். ஆனா மாடும் வேணாம் கடவுளே, எனக்கு 20 வருஷம் போதும், மீதி 40 வருஷத்தை நீங்க திருப்பி எடுத்துக்கங்கன்னு சொல்லிச்சான். ஆச்சா. அடுத்தது மனுஷனை படைச்சிட்டு நீ நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா விளையாடு, கல்யாணம் பண்ணு, நல்லா ஹாப்பியா இரு, மஜாவா இருன்னு 20 வருஷம் உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னார். அதுக்கு கோவப்பட்ட மனுஷன் வெகுண்டு, கடவுளே எனக்கு வெறும் 20 வருஷம் தானா, அந்த நாய் மாடு குரங்கு அதுங்கெல்லாம் வேணான்னு சொன்ன அந்த 10 வருஷம் 40 வருஷம் 10 வருஷம் எல்லா ஆயுசும் எனக்கே சேர்த்து தந்துரு அப்படின்னு சொன்னானா. சரி சரி, எல்லா ஆயுசும் சேர்த்து நீயே எடுத்துக்கோ, ஆனா என் மேல பழி போடாத, என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிஸின்னு கடவுள் சொல்லிட்டாராம். அதனாலதான் இப்ப மனுஷன் 40 வருஷம் குடும்பத்துக்கு மாடாவும் பேத்தி பேரங்க கிட்ட குரங்கு மாதிரி வித்த காமிச்சிட்டும் அந்த கடைசி 10 வருஷத்தை வாசல்ல குறைச்சு தன் வாழ்நாள்ல கழிக்கிறான். இதுதாங்க வாழ்க்கை. யோசிச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல.